book of Isaiah, chapter 49, verse 14 to 16. ஏசாயா 49வது அதிகாரம் வசனம் 14 16 எல்லாரும் வாசிப்போம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது, நான் உன்னை மறப்பதில்லை. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டு எனக்கு இந்த காரியத்தை செய்யலை, குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சி, இல்லை எல்லாரும் மறந்த மாதிரி என் ஆண்டரும் மறந்துட்டாரோ, ஆண்டரும் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் செய்தியினுடைய தலைப்பு, நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் மறக்க மாட்டார். இந்த உலகத்தில் எல்லா நேரத்திலையும் கருவிலிருந்து கல்லறை வரை நம்மை நினைவு கூறுகிற ஒரே தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை நினைவு அவர் தான் மறப்பதில்லை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்து போவாங்க, நீங்கள் நேசித்த அநேக உள்ளங்கள் உங்களை மறந்துடும். ஒரு நாள் கூட பார்க்க முடியாதுன்னு நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற நேரத்தில் என்னோடு கூட என்னுடைய ரிலேஷன், ஃப்ரெண்ட் ரிலேஷன் வெரி க்ளோஸ், ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்க மாட்டாப்புல. எக்ஸாம் டைமில் கூட வந்து பார்த்துட்டு போயிடும். ஆனால் அதெல்லாம் ஒரு காலம் மாறியது, மறந்தே போயிட்டாங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கூப்பிட்டாலோ விஷ் பண்ணாலோ அவங்க சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. மனிதர்கள் மாறுவாங்க, உறவுகள் மாறும், எல்லாம் மாறும், ஆனால் ஆண்டவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மறக்கவே மாட்டார். இன்னைக்கு தயவு செய்து எந்த காரியத்திலும் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டாருங்க. நீங்கள் ஆண்டருக்காக செய்த எதையும் ஆண்டவர் மறக்க மாட்டார். நீங்கள் ஆண்டருக்காக நிற்கிறத ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டரை நேசித்து நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க, அன்னால் பேசினால், அவர் இருதயத்தில் பேசினால். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவள் இருதயத்தில் பேசினாள், இதழ்கள் அசைந்தது, ஆண்டவர் அதை கேட்டார். இன்னைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் நிறையா நேரம் கஷ்டம் வருகிற பொழுது, வேலை இடத்துல பிரச்சனை, வேற காரியம், ஒரு மறைவு இடத்துல போய் எசப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வர்றோம், அதை ஆண்டவர் நினைவு வைக்கிறார். அவர் மறக்கவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை தியானிக்க போற. ஆதியாகமம் 25வது அதிகாரம் வசனம் 22 23. Book of Genesis chapter 25 verse 22 and 23. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால், அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். தாயின் கருவில் தான், ரெபேக்காளுடைய கருவில் தான் ஏசாவும் யாக்கோபும் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க கர்ப்பத்தில் இருக்கிறாங்க, டெலிவரி ஆகலை, இன்னும் அவங்க பெற்றெடுக்கலை. அதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எப்படி? ஏசாவுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும். ஏசா இப்படி தான் போக போறான். ஆபிரகாமனுடைய பேரன், ஈசாக்கினுடைய மகன், பலிபீடத்தில் ஏறின ஈசாக்கினுடைய மகன். ஆனா இல்லையே, அவன் இல்லையே. அப்படி அவனுடைய தகப்பனார் பலிபீடத்தில் ஏறினார். எங்க அப்பா ஏற சொல்றார், நான் ஏறுறேன். ஆனா ஏசா அவருடைய எண்ணம் மாறி போச்சு. ஆண்டவர் அப்பவே முடிவு பண்ணிட்டார், யாக்கோபின் மூலமாய் அவனுடைய மகன் யோசேப்பின் மூலமா தான் ரட்சிப்பை நான் கொண்டு வரணும். கருவிலிருந்து கல்லறை வரை நம்மளை பற்றி அறிஞ்சவர் நம்மளை மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், எல்லாம் மாறி போகலாம், அவர் மாறாதவர். அவருக்கு தெரியும். அதான் அப்பவே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அவன் தான் செய்ய போறான். அதே போல சூழ்நிலைகள் மாறுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னது திடீர்னு சூழ்நிலை இப்படி மாறிடுச்சு, எல்லாமே எனக்கு எதிராகிற மாதிரி இருக்குது, இல்லை நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், குடும்பத்தில் அண்ணனுக்கு செஞ்சேன், அக்காவுக்கு செஞ்சேன், தங்கச்சிக்கு செஞ்சேன், தம்பிக்கு செஞ்சேன், எல்லாருக்கும் செஞ்சேன், திடீரென்று நான் ஐசோலேட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கிறேன்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்,
தேடி தேடி பேசி பேசி அவங்களை இங்கே கொண்டு வந்தனே, எவ்வளவு பேருக்கு நன்மை செய்த. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நம்ம பெலத்துக்கு மிஞ்சி நன்மை செய்கிறோம். அங்கே தான் அந்த காயம் அதிகமாகிறது. பெலத்துக்கு மிஞ்சி நன்மை செய்கிறோம். தீமை செய்யாட்டியும் பரவாயில்ல, அதை மறந்திருந்தா பரவாயில்ல, தீமை செய்கிறார்கள். அப்போ தான் வலி அதிகமாகுது. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம். யாக்கோப்பு திடீரென்று தனித்து விடப்பட்டார். அம்மா அப்பா தனித்து விடப்பட்டு அதாவது அவனே முற்படலை. அவங்க அம்மா நீ போ, அப்பா கிட்ட போ, ஆசீர்வாதத்தை வாங்க, ஆண்டரே அது நடத்தியிருக்கார். ஒருவேளை இன்னைக்கு காரியங்கள் உங்களுக்கு மாறுதலாக இருக்குது, எதிர்ப்பாக இருக்குது. ஏன் நான் ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஏன் தனித்து விடப்பட்டிருக்கிற? யாக்கோப்பின் அழைப்பு உங்கள் மேலே இருக்குது. கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்த போகுது. ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாம் மறந்துட்டாங்க. பேர் சபா வனாந்தரத்தில் தனியாக படுத்திருக்காப்புல. புக் ஆஃப் ஜெனிசஸ் 28 verse 13 to 15, ஆதியாகமம் 28 வசனம் 13-15. அந்த ஐசோலேட் பண்ணப்பட்ட நேரம், தனிமைப்படுத்தப்பட்ட நேரம். இன்னைக்கு நீங்கள் தனிமைப்பட்ட நேரம், கைவிடப்பட்ட நேரம், தனியாக இருக்கலாம். அது கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரம். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொப்பனத்தில் யாக்கோபோடு பேசுகிறார். அந்த ஏணி வைக்கப்பட்டிருக்குது. தேவதூதர்கள் மேலும் கீழும் இறங்குவது போல் அந்த சொப்பனத்தை, தரிசனத்தை பார்க்கிறார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன். எல்லாரும் வாசிங்க. உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து, நான் உன்னோடு இருந்து, நான் உன்னோடு இருந்து, அப்பா உங்களோடு கூட இருந்து, உங்களோடு 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 கூட இருந்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் என்ன சொன்னாரோ, நம்மளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ, அது முடிகிற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணினவர், கருவில் யாக்கோப்பை தெரிந்து கொண்டவர். யாக்கோப்பினுடைய கடைசி நேரத்தையும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி நாட்களையும் ஆண்டவர் மறக்கவே இல்லையே, ஒரு நாளும் மறக்கலையே. அவன் கைவிடப்பட்டு ஒன்றுமே இல்லை, நான் எங்கே போக போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது சொல்லி அவர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்பா உங்களோட கூட தான் இருக்கிறார். யார் நின்னாலும் நிற்காட்டியோ, உங்களுக்கு வாக்கு கொடுத்தவங்க யார் வந்தாலும் வராட்டியும், இன்றைக்கு ஆதியாகமம் 28:15 படி நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோப்புக்கு வாக்கு கொடுத்தவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். அப்பா உங்களை அதிசயமா நடத்த போறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட நீங்க சொல்லணும். இப்ப நான் வாசிக்கும் போது வாசிச்சம் பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து. அதுதான் வசனத்தை உட்கொள்ளுகிற அனுபவம். அதை வாசிக்கிற பொழுது நான் உன்னோடு இருந்து, நான் உன்னோடு, என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, நான் போற இடத்துல எல்லாம் என்னோடு கூட வர்றீங்க, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, கைவிட மாட்டீங்க, நீங்க கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த தேவ பலன் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதுதான் வசனத்தை உட்கொண்டு நம்ம ஜெபிக்கிற பலன். நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, நான் போகிற இடத்துலலாம் நீங்கள் கூட வர்றீங்க, நான் இன்டர்வியூக்கு போக போகிறேன், நீங்கள் என் கூட வர வரீங்க, ஒரு புது இடத்துல புது காரியத்தை ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் என்னோட கூட வர போகிறீங்க, நான் பெரிய காரியங்களை சந்திக்க போகிறேன், நீங்கள் என்னோட கூட வர்றீங்க. அப்படி சொல்லி அவன் ஜெபித்து போகிறான். ஆண்டவர் கூடவே இருக்கிறார். எல்லா இடத்துல ஆலோசனை கொடுக்கிறார். லாபானுடைய வீட்டுக்கு போகிற இடத்துல கரெக்டாக லாபானுடைய வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அடுத்தது பாருங்க, ஒரு சூழ்நிலை மாற்றம் வருகிறது. எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா வகையில் ஆசீர்வதிக்கிற பொழுது எப்பவுமே ஸ்மூத் ட்ராவலாக இருக்கும் நம்ம நினைக்க முடியாது. சில வேளைகள் மாற்றங்கள், மாறுதல்கள் வரும். அப்பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். ஆராதனை வேலை சொன்ன பாருங்க, உங்களை நோக்கி பார்க்குறேன், நான் பிரகாசம் அடைகிறேன். நான் இவரை நோக்கி பார்த்தேன், இவனுக்கு நன்மை செய்வாங்க, இந்த சூப்பர்வைசர் எனக்கு நன்மை செய்வார், அவரே நம்பி இருந்த. தயவு செய்து வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதரை, ஒரு அதிகாரத்தை, இல்லை யாராவது எனக்கு நன்மை செய்வாங்கன்னு அவரை விட்டு உங்கள் ஃபோக்கஸை திருப்பினீங்க, காரியங்கள் மாறுதலாக போயிடும். எப்பொழுது நம்ம கவனம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவர். வேதத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. யோசேப்பை ராகேல் பெற்ற உடனே யாக்கோபு சொல்லுகிறார், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு லாபான் இடத்துல சொல்கிறார். இல்லைப்பா நீ போக வேண்டாம், உனக்கு சம்பளத்தை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லி இருக்க வைக்கிறார். உனக்கு விருப்பப்படி இருக்கிறேன்னு சொல்லி காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கிறார்.
இன்னைக்கு நீங்க இருக்கிற வேலையில், நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் தான் பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெருக்கத்தை கொடுக்கிற பொழுது, உங்க கரத்தை ஆசீர்வதிக்கிற பொழுது நிச்சயம் பொறாமை வரும். வேலை இடமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சில வேலைகள் எந்த இடமா இருக்கட்டும், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துகிறார், பொறாமை வரும். சவுலனுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். கர்த்தர் கரம் தாவீதோடு இருந்தது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படித்தான் இருக்கணும் இல்லை, சவுலனுடைய காரியங்கள் அப்படி இருந்தனால இருக்குது. எப்பொழுதுமே ஐயோ என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, என்னை பார்த்து இது, ஏன்னா உங்களுக்குள்ள கர்த்தருடைய கிருபை பெருகி கொண்டிருக்குது, கர்த்தருடைய தயவு பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ யாக்கோப்புக்கு பெருகிறது பாருங்க. புக் ஆஃப் ஜெனிசஸ் சாப்டர் 31 verse 1-3, ஆதியாகமம் 31 வசனம் 1-3 வரை வாசிக்கலாம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவை யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தாம் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோப்பு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். யாக்கோப்பு லாபானிடத்துல பேசி, எப்படிப்பட்ட ஆடுகள் என்கிட்ட இருக்கணும், எப்படிப்பட்ட ஆடுகள் உங்ககிட்ட இருக்கணும், 2 அல்லது 3 நாள் இடைவெளி தூரம் வைத்து அதை செய்து கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி அந்த சேமிப்பை கொண்டு வருகிறான், பெருகுகிறான். அவங்க சொல்றாங்க திருடி கொண்டான். சில வேளைகளில் கர்த்தர் நம்ம மேலே ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய தயவை, கர்த்தருடைய கிருபையை நம்ம மேலே பொழிந்து அருளுகிற பொழுது, இப்படி எங்கள் தகப்பனுக்கு உண்டான எடுத்துக்கொண்டான் என்று பொருளினாலே இந்த செல்வத்தை அடைந்தான்னு சொல்லி யாக்கோப்பு கேட்டான். ஆண்டவருடைய பாதத்தில் எந்த இடத்துல ஒரு பொறாமை வருகிறதோ, எந்த இடத்துல காரியங்கள் மாறுதலாய் அமைகிறதோ அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ யாக்கோப்பு என்ன செய்கிறான், உடனே ஆண்டருடைய பாதத்தில் காத்திருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டருடைய காரியம் எப்படி இருக்கிறது. 3வது வசனம், கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றான். எந்த இடத்துல ஒரு மாறுதல் வருகிறதோ, எந்த இடத்துல காரியங்கள் மாறுதலாய் அமைகிறதோ, பொறாமை கொண்டு என் யாக்கோப்பு தான் 14 வருஷம் அந்த இடத்துல இருந்து அவ்வளவா இருந்து சம்பாதித்து கொடுத்தான். அவன் மேலே தவறான பேச்சு வருகிறது. இன்னைக்கு நீங்கள் வேலையில் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, சில காரியங்களை நீங்கள் தான் கட்டி எழுப்பியிருப்பீங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த காரியத்தை செஞ்சதே இவர் தான் இரவு பகல் இருந்து கட்டி எழுப்பினார். திடீரென்று உங்கள் மேல் குற்றம் சுமரும். நீங்கள் அதை பார்க்காதபடி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார். அவங்க அப்படி சொல்றாங்க, காரியங்கள் மாறுகிறது. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடக்கும் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். எந்த ஆண்டவர் பெயர்சபா வனாந்தரத்தில் யாக்கோப்பை சந்தித்து நான் உன் கூட இருந்து போகிற இடத்துலலாம் நடத்துவேன்னு சொன்னாரோ, அதே ஆண்டவர் 14 வருஷம் கழிச்சு சூழ்நிலை மாறுகிறது, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னார். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, அவர் சொல்றதை நான் செய்யறேனா, அப்பாவுக்கு விருப்பமானதை செய்யறேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். வருடங்கள் ஓடுகிறது, காலங்கள் ஓடுகிறது, யாக்கோப்பு மாறல. ஆண்டரே நீங்க என்ன சொல்றீங்க, நீ திரும்ப உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு இடத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கென்று என்ன சொல்லுகிறாரோ, ஏதோ சில முடிவுகள் ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக நடத்துகிறார். இப்படிதான் போயிட்டு இருக்குது, இப்படிதான் காரியங்கள் போயிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் இப்படி நடத்துகிறேன்ப்பா, நான் கூட இருப்பேன், கவலையே படாதீங்க. சில இடத்துல ஒரு டைவர்ஷன் வருது, ஒரு மாற்றம் வருது, ஒரு சேஞ்ச் வருது. நான் என்ன பண்ணுறது, அப்பா இடத்துல கேளுங்க, அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்க. எந்த இடத்துல நீங்கள் கடந்து போனாலோ, அது அக்னி ஜுவாலையாக இருக்கலாம், அது பெரிய போராட்ட காரியமாக இருக்கலாம், பெரிய சோதனையாக இருக்கலாம், நீங்கள் என்னோட கூட இருங்க, போதும் நான் நடந்துருவேன். ஹல்லேலூயா. அவர் மறக்க மாட்டாருங்க. இன்னைக்கு நான் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன் ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு பாதைகள் எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த 2025 நான் எடுத்திருக்கிற காரியங்கள் எப்படி இருக்குமோ, நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த வசனத்தின்படி நான் உன்னோடு கூட இருப்பேன் யாக்கோப்புக்கு சொன்னவர் உங்களோட கூட இருந்து மகிமையாக ஆண்டு உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒன்றிலும் குறைவுபடாதபடி ஆசீர்வாதமாய் சம்பூர்ணமாக ஆண்டு உங்களை நடத்துவார். கருவிலிருந்து கல்லறை வரை யாக்கோப்பை நடத்தினவர் நம்மையும் நடத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்மையும் நடத்த வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் நடத்துவார். ஒரே ஒரு காரியம், அவரை நம்பி 100% ஒப்பு கொடுத்து நடக்கணும்.
எலியா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலியாவை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனிதன் என்று சொல்லி அந்த எலியா ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். 1 ராஜாக்கள் 17 வசனம் 2-6 வரை. 1 Kings chapter 17 verse 2-6. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆண்டருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆகாப் ராஜாவினிடத்துல போய், ஏன் வார்த்தை இல்லாமல் பனியாவது மழையாவது பெய்யாதுன்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டு சொல்றார், நீ கேரி தன்றையில் போய் ஒளிந்து கொண்டிரு. அன்றே என்னை போய் நீங்கள் பேச சொன்னீங்க, நான் பேசினேன். ஆகாப் ராஜா இடத்துல சொன்னேன், மழை பெய்யாது, அவனை எச்சரித்தேன். உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்தது என்ன பயங்கரமாக நடத்தி இருக்கணும்ல. நீங்கள் போய் என்னை ஒளிஞ்சிட்டுன்னு சொல்லி நான் எதுக்கு ஒளியணும்? சில வேளைகள் ஆண்டவர் மறைவிடத்தில் வைப்பார். சில வேளைகள் ஆண்டவர் உங்களை மறைவிடத்தில் வைத்து சில காரியங்களுக்காக ஆண்டவர் வைப்பார். 3 வருடங்கள், ஒரு சில வருடங்கள் அவன் மறைந்திருக்கிறான். ஆண்டவர் போஷிக்கிறார். நீ மறைஞ்சிருன்னு சொல்லிட்டு அதோட கைவிட்டுருல. அவன் தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நேரமும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஒன்று கூட மிஸ் ஆகாதபடி எலியாவுக்கு ஆண்டவர் கரெக்டாக போஷிக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஒரு நிலையில் இருந்து, ஓட்டத்தில் ஒரு இடத்துல இருந்து திடீரென்று ஒரு காரியத்துக்கு மாற்றி இருக்கிறார். என் தேவைகளை சந்திப்பாரா? ஆண்டவர் நடத்துவாரா? கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை. என்றைக்கு நான் ஆண்டருடைய வார்த்தையின்படி ஓடுகிறேனோ, என்றைக்கு அவர் சொல்லுகிறபடி நடக்கிறேனோ, பற்றாக்குறை இல்லாதபடி ஆண்டவர் பார்த்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஈசாக்கை எகிப்துக்கு போகாமல் நான் சொல்கிற தேசத்தில் இரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில். அப்படி அவங்க வார்த்தையை கேட்டு அவன் கேரா ஊரில் இருந்தனால, அவர் சொன்ன இடத்துல விதைத்தனால 100 மடங்கு பலனை அடைந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல விதைக்க சொல்கிறாரோ, உங்கள் டைமை, உங்கள் எனர்ஜியை, உங்கள் காரியங்களை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வேறு இடத்துல விதைக்காதீங்க. உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேரோட பேசுகிறீங்க, சில பேரோட பழகுறீங்க, அந்த நேரத்தில் பிரயோஜனமே இல்லை. அந்த நேரத்தை ஆண்டுடைய பாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த உபவாச நாட்களில் ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூக்காக நம்ம ஏங்குறோம். அது எப்போ வரும்னா, there has to be some significant difference in our thinking process. நான் யோசிக்கிற விதத்தில், நான் செயல்படுகிற விதத்தில், ஆண்டவரை தேடுகிற விதத்தில். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா இக்கட்டுக்கும் என்னை நீங்களாக்கினார். கடந்த நாள் உபவாசத்தில் கூட அந்த வார்த்தையை எழுதி ஜெபித்தோம். நான் அவரை தேடுறேன். யாக்கோப்பு தேடுறார். ஆண்டவரே, நீங்கள் கூட இருப்பீங்களா? நீங்கள் சொன்னீங்களே பேசப்பா, நான் மறக்கலப்பா, நான் கூட இருக்கிறேன், நீ உங்கள் வீட்டுக்கு திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ போய் அந்த ஆற்றங்கரையில் இரு, உனக்கு அனுப்புவேன். அவர் சொல்கிற வரைக்கும் எலியா அங்கே இருக்கிறார். இன்னைக்கு சில இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தின்படி அந்த நேரம் வரைக்கும் நம்ம அடங்கி இருப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வரைக்கும். சில வேளைகள் ஆண்டவர் என்னை நடத்தின பாதைகளில் சில இடத்துல நான் இருக்க விருப்பப்படவே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பதனால தான் ஏற்ற நாள் வருகிற பொழுது என்ன செய்யணும்னு அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, நாம் தேசத்தில் பழுகி பெருகும்படி உங்களுக்கு இடம் உண்டாக்கினேன் என்று சொல்லி ரெகபோத் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இட் இஸ் டிஃபிகல்ட் டு வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம டைமுக்கு அவசரப்படுறோம். எலியா கேட்டிருக்கலாம், எவ்வளவு நாள் அந்த ஆற்றங்கரையிலே இருக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு நாள் இங்கேயே தங்கி இருக்கிறது? சில இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை வெயிட் பண்ண சொல்லுகிறார். வெயிட் பண்ண ஆண்டவர் மறக்கல. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, மறந்துட்டார் போல், எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வரல, எனக்கு இந்த இடத்துல இந்த நன்மையே வரல, எனக்கு ஏன் போன வருஷம் போனஸே வரல, ஆண்டவர் மறந்துட்டார் போல் நினைக்கிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரெட்டிப்பான போனஸ் ஆண்டவர் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு பலமான ஏமேன்னு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மறக்க மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை மறக்கிற தெய்வம் அல்ல. எலியாவை நினைவு கூர்ந்தார். இன்னொரு காரியம், நம்மளால் முடிந்த அளவு தேவனுடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியங்களுக்காக செய்கிற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் மறக்க மாட்டார். நெகேமியானுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுக்கு பெரிய தேவை காரியம் இல்லை.
ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காப்புல. ராஜாவினுடைய சேவையை செய்து கொண்டு பானபாத்திரக்காரனாக ராஜா பக்கத்தில் இருக்கிறாரு. அரண்மனைக்குள்ளே தான் இருக்காரு. ஏர்கானில் எல்லாம் செக்யூரிட்டியோட எல்லாம் நல்லா இருக்காரு. ஆனால் அவனுடைய இருதயம் ஆண்டவருக்காக இயங்குகிறது, எருசலேமின் மதில்களுக்காக இயங்குகிறது. அவன் ஆண்டவர் மறக்கவே இல்லை. பாருங்க, இன்னைக்கு இந்த உபவாச நாட்களில் நம்ம தேவைக்காக நம்ம நன்மைக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் யாருடைய வாழ்க்கையில் அந்த ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ மகிமையாக வரும் தெரியுங்களா? உங்கள் எண்ணத்தில் என்ன ஆண்டவராக இருக்குது? இந்த தேசத்தில் என்ன வச்சுருக்கிறீங்க? நீங்கள் பாஸ்டில் இருக்கலாம், பிஆரில் இருக்கலாம், சிட்டிசன், என்ன வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தேசத்தில் ஆண்டவங்களை வச்சுருக்கார். இந்த தேசத்தில் நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரே செய்யும்? என் மூலமாக அவங்க திட்டம் என்ன நிறைவேறணும்? அந்த ஏக்கம், அந்த வாஞ்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ மகிமையாக வரும். ஒரு இடத்துல அந்த ஆவிக்குரிய அந்த விடுதலை, அந்த மகிமையாக எழுப்புதல் வர்றதுக்கு என்ன காரணம்னா, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அவங்க சித்தம் செய்வது. நெகேமியா அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்காப்புல. அவன் அந்த ஊருக்கு போயிட்டு வராங்க. எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து சொல்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நெகேமியா அதை கேட்ட மாத்திரத்தில், அப்போ உள்ள எவ்வளவு அனலாய், தேவனுக்காய் அக்கினியாய், நேசமாக இருந்திருக்கும் பாருங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் உட்கார்ந்து துக்கித்து ஒரு சில நாட்களாய் உபவாசித்து மன்றாடுகிறான். இன்னைக்கு தேவைகளுக்காக, நன்மைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நல்லது, ஜெபிக்கணும். நம்மளும் அதுக்காக நேரம் எடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையில் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் ஆண்டவர், என்னால் முடிஞ்ச ஒரு காரியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்தா 4ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை மட்டும் நான் ஆண்டு நினைவு வைப்பார். ஹல்லேலூயா. அதுவரை ஆண்டு நினைவு வைக்கிற தெய்வம். நெகேமியா 13:14, புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 13:14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறார். 52 நாள் அலங்கத்தை கட்டி முடித்து விட்டார். கட்டி முடித்துட்டு திரும்ப தன் ராஜாவிடத்தில் போயிட்டார். ஒரு சில வருடங்கள் கழித்து திரும்ப வருகிறார். காரியங்கள் சரியில்லை, சரிபடுத்துகிறார். எல்லா காரியத்தை சரிபடுத்திட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உங்கள் ஆலயத்திற்காக அதன் முறைமைகளுக்காக நான் செய்த நற்கிரைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. நம்மளால முடிஞ்ச, அதாவது பாருங்க, என்னால் முடிந்த பொழுது ஊழியம் சேவைங்கிறது ஒரு பகுதி. எனக்கு கொஞ்சம் ரொம்ப கடின சூழ்நிலை தான். ஆனாலும் என் ஆண்டவருக்காக நம்முடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் நிறைய பேர், நான் பேர் சொல்கிறதில்ல, அவங்களும் சொல்ல அதை விருப்பப்படுறதில்ல, தங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே தங்களை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. தங்களுடைய பலத்துக்கு மேலே தங்களை ஊற்றுறாங்க தேவனுடைய ஆலயத்தில். நினைவு கூறுவார். ஒருவேளை உங்களுக்கு அப்படி நேரம் இருக்குது, தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்க முடிகிறது, கொடுக்க நம்ம முற்படணும். நம்ம 31st ப்ரேயர் ட்ரைவ் வச்சுருக்கிறோன்னு சொல்கிறோம் பாருங்கள். அன்றைக்கி வந்து பப்ளிக் ஹாலிடே, எல்லாரும் வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் என்னால் முடியும் பாஸ்டர், அந்த 4 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்க, நமக்கென்று ஜெபிக்க, நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க ஒரு நேரம் உண்டு. ஆனால் தேசத்திற்காக மன்றாட ஒரு நேரம் உண்டு. ஹல்லேலூயா. அது தியாகத்தில் தான் வரும், தியாகத்தில் தான் வரும். Without sacrifice we cannot see a big difference. Without commitment we cannot see a big difference. வாயில வேணா பேசலாம், பிரேக் த்ரூ. அந்த பிரேக் த்ரூ நடக்கணும்னா கிரயம் செலுத்தணும், தியாகம் பண்ணணும். அன்றைக்கு உபவாச ஜெபம் இருக்குது, நமக்கு திங்கட்கிழமை உபவாச ஜெபம் இருக்குது. இருந்தாலும் யாருக்கெல்லாம் அந்த பிரயாசம் எடுக்க முடியுமோ, அதுதான் நெகேமியாவின் ஆவி. ஐ ஆம் இன் அ கம்ஃபர்டபுள் ஜோன், ஐ நோ நீட், எனக்கு எந்த ஒரு காரியம் தேவைப்படலை. ஆனால் அவன் இருதயம் தேவனுக்கு, அந்த இருதயத்தாங்க ஆண்டவர் பார்ப்பார். அப்படி கமிட் பண்ண வர இருதயத்தின் கரம் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனை நினைவு கூர்ந்து 52 நாள் அந்த அலங்கத்தை கட்டும்படியா தேவன் கிருபை செய்தார். பிரேக் த்ரூ எப்படி பிரேக் த்ரூ வரும்? ஒரு தியாகம் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். தேவனுடைய பார்வையில், இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வை நம்மளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்குது. ஆனால் எந்த இடத்துல நெகேமியாவை போல நான் என் தேவனுடைய ஆலயம், எத்தனை பேர் நம்முடைய வாழ்நாட்களில் எப்பொழுதெல்லாம் முடியுமோ செஞ்சு இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் வாசிங்க. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே நீ நினைத்தருளும்.
ஆண்டவரே உங்களுக்காக நான் செய்த காரியம். அப்படி நம்மனால எல்லாருக்கும் எல்லா நாள்லையும் முடியாது, பட் எல்லாருக்கும் எப்போவுமே முடியாதுன்னு இல்லை. அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தருணத்தை ஆண்டவர் கொடுக்குறாரோ, whenever you have the strength, you have the time, I can do a bit. நம்முடைய பிள்ளைகள் ஸ்ட்ரெச் பண்ணுற காரியத்தை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சிலரெல்லாம் தங்களுடைய வேலை, தங்களுடைய காரியத்தை முடித்து ஊழியத்தின் காரியம் வருவதற்காக they are spending half of the night or sometime 3/4 of the night ஊற்றாங்க தங்களை. ஏன்னா தேவன் மேல உள்ள தாகம், தேவன் மேல உள்ள வாஞ்சை. பாஸ்டர், நான் அப்படி செய்ய வாஞ்சிக்கிறேன். யாரெல்லாம் வாஞ்சியோடு வராங்களோ அவர்கள் செய்ய முடிகிற காரியத்தை அவங்கள பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நினைவு கூறுவார். we will become special in God's sight. எப்பொழுது நான் தேவனுடைய பார்வையில் ரொம்ப ஸ்பெஷலாக வர முடியும்? எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தில் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். நெகேமியா தியாகத்தில் விதைத்தார். ஆக வரும் நாட்கள், இந்த உபவாச நாட்களில் தியாகத்தோடு விதைக்க ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிங்க. சில வேளைகள் நீங்கள் நினைக்கக்கூடாது, ஆண்டவர் ஏதோ டிலே பண்ணுறாரு, என்னை மறந்துட்டார் போல. லாசரு வியாதியாக இருக்கிறான். அப்போது தன்னுடைய சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறாங்க. புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11 verse 3 and 4, யோவான் 11:3-4. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். நமக்கு நல்லா தெரிந்த பகுதி. ஆண்டரை கூப்பிடுறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் நான் எந்த நேரத்தில் போகணும், எந்த நேரத்தில் காரியத்தை செய்யணும். ஸோ ஏதாவது இடத்துல, எந்த ஒரு ஆசீர்வாதத்திலேயாவது ஆண்டு ஏன் டிலே பண்ணுறார்? ஆண்டு இப்படி செய்திருந்தால் முடிஞ்சிருக்குமே, ஆண்டு இப்படி பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்குமே. யாக்கோப்பை கருவிலிருந்து கல்லறை வரை அறிந்த தெய்வம் நம்முடைய ஒவ்வொரு மூவியும் அறிந்திருக்காருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சரீரத்தில் வர பலவீனத்தை அறிந்திருக்கிறார். நம்மளுக்கு வருகிற தோல்விகளை, டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆண்டு அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில் உங்களுக்கு உதவியை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த நேரத்துலையும் நீங்கள் மனசு விட்டுறக்கூடாது. எனக்கு ஆண்டு நன்மையானது செய்வார், எனக்கு ஏற்ற வேலை செய்வார். லாசருவை எழுப்புவது கர்த்தருடைய திட்டம். ஆனால் அந்த 4வது நாள் நான் போய் நிற்கணும், 4 நாள் முடிந்து போய் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு இருந்தார். எந்த ஒரு காரியம் டிலே ஆயிடுச்சு, அப்பா கைவிட்டுட்டாரு, மறந்துட்டார் போல, இல்லவே இல்லை. சரியான நேரத்தில் உங்களுக்கு ஒத்தாசை கடந்தவர். ஹல்லேலூயா. அவருக்காக செய்த எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. ஆண்டவருக்கு என்று ஒவ்வொரு இந்த உபவாச நாட்கள் நம்ம அதிகமாக எந்த ஊழியத்தையும் இது பண்ணுறதில்ல. ஊழியத்தை நம்முடைய ஜெபத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், மற்ற காரியத்தில். அந்த உபவாச நாட்களுக்கு பிறகு ரெகபோத்தினுடைய ஊழியங்கள் பறந்து விரியணும். ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் செய்ய நினைத்த திட்டங்கள் நிறைவேறணும். கர்த்தர் இந்த தேசத்தை சந்திக்கணும். அநேக தேசங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக அர்ப்பணிங்க. தேவனுக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு நினைவு கூறுவார், மறக்கவே மாட்டார். ஆமென். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆண்டருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தையும் ஆண்டு மறக்கவே மாட்டார். ஆண்டு மறக்கவே மாட்டார். இன்றைக்கு நிறையா மீடியாவில் மட்டும் இருக்கிற ஊழியக்காரர்கள், மீடியா எத்தனையோ காரியங்களை எப்படியோ மாற்றுகிறது. ஆனால் அந்த மீடியாலாம் வர்ற நாட்களுக்கு முன்பாக 60-70களில் கர்த்தருக்காய் தங்களை ஊற்றிய அநேக தேவ மனிதர்கள் உண்டு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு FMBB என்ற ஊழியத்தை பற்றி தெரியும்? கரங்களை வைத்து காமிங்களே. 2-3 பேர்த்துக்கு தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் என்கிறது FMB ஒரு ஊழியம். 1965 தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். ஒரு சின்ன நண்பர்கள் ஜபக்குழுவாக இருந்து ஆரம்பித்த ஊழியம். அதில் அநேக தேவ மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தி தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியாக நடத்தினார். அதில் அன்பான சகோதரர் எமில் ஜெபசிங், அந்த சகோதரர் மத்தியில் ஒரு தேவ மனிதர் இருந்தார். 1965 ஆரம்பிக்கப்பட்ட அந்த FMBB ஊழியத்தில் 1977 சில ஊழிய தரிசனங்கள், சில ஊழிய காரியங்களை மேற்கொண்டு செய்வதில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தது.
அதன் நிமித்தம் 1977 அவர் அந்த ஊழியத்தை விட்டு வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தார். எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அந்த 1965 அந்த ஊழியம் ஆரம்பித்து 1977 வரைக்கும் தென்னிந்தியா, வட இந்தியா, பல இடங்களுக்கு குழுவாய் எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. அந்த குழுவாய் செய்கிற பொழுது அருமையான சகோதரர் எமில் ஜபல் சிங் அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து தனி மனிதனை சந்திக்கும்படியாய், சுதேசி ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த கருத்து வேறுமுடன் வந்துட்டார். அந்த யோசிச்சு பாருங்க, அந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, கண்ணீரின் பாதை, ஆண்டவரே நான் எப்படி உங்களுக்காக இன்னும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், there will be situations where you will be isolated. யாக்கோப்பை போல தனித்து விடப்படுகிற பெயர் சபா வனாந்தரத்தின் அனுபவங்கள் இருக்கும். தயவு செய்து என்னை மறந்துட்டாரோ நினைக்காதீங்க. நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னவர் உங்கள் கூட இருக்கிறார். நம்மளை மறக்கவே இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன ஊழியத்தை செய்ய வாஞ்சித்தாரோ அதற்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு வாய்ப்பு வந்து அவரை அந்த வாய்ப்பை எடுக்க சொல்லி, அவர் முதல்ல எனக்கு வேண்டாம், அதற்கப்புறம் தமிழகத்தில் மட்டும் பார்க்குறேன்னு 1980 வருகிற பொழுது ஒரு 3 வருடத்தில் அகில இந்தியா முழுவதிலும் அந்த ஊழியத்தை செய்யும்படியா, விஸ்வவாணி என்ற ஊழியத்தை செய்யும்படியா தேவன் கரம் பிடித்தார். ஹல்லேலூயா. அந்த தேவ மனிதன் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்து தன்னை அப்படியே கோதுமை மணியாக விதைக்கிறவங்க பாருங்க, அதுக்கு அடையாளமாய் ஆண்டவர் இருந்தார். அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை பார்த்து ஓடுனா நம்ம விசுவாசத்தில் ஒரு நாள் தளர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் மேல் இருக்கிற நேசத்தில் ஒரு நாள் தளர்ந்து போக மாட்டோம். இன்னைக்கு யாரை முன்பாக வைக்கிறோம், எப்படிப்பட்ட ஊழியர்களை முன்பாக வைக்கிறோம், அவர்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன, இதை பார்த்து சபை ஓடுமே ஆனால், இதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை நமக்கு கட்டுமே ஆனால் நமக்கு சோர்வு வராது, பலவீனம் வராது. சில வேளைகள் சத்துரு கொண்டு வர பார்ப்போம், அப்போ எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். கருவிலிருந்து கல்லறை வரை யாக்கோப்பை நடத்தினவர் என்னையும் நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் நீங்க செய்கிற, நீங்க எடுக்கிற பிரயாசத்தை, ஏன் அந்த ஆராதனைக்கு வருவது கூட ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமா முடியல, பிரயாசப்பட்டு வர்றீங்க, ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே என்னால் முடிஞ்ச ஊழியத்தை உங்களுக்கு செய்கிற ஆண்டவர் பார்க்கிறார். இன்னும் இந்த உபவாச நாட்கள் முடிந்து எனக்கு இவ்வளவுதான் முடியும், எனக்கு இவ்வளவுதான் ரெஸ்ட்ரிக்டட், இவ்வளவுதான் பண்ண முடியும், அந்த நிலைமை ஒன்று என்னால் முடியல ஆண்டவரே, இருந்தாலும் என்னால் முடிந்த ஐ எம் ஸ்ட்ரெச்சிங் அ பிட் மை செல்ஃப், அந்த இடத்துல வருகிற பொழுது கிரியைகளை நினைவு கூறுகிற தெய்வம். அப்படின்னா நான் என்ன முடிஞ்ச சின்ன ஊழியம் பண்ணால் ஆண்டவர் மறந்துடுவாரா பாஸ்டர்? அப்படி இல்லை. இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்பெஷல், இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்பெஷல், யூ நீட் டு டு சம்திங், யூ ஹேவ் டு ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப். வேலை இடத்துல 8 to 5 கிளாக் பண்ணுறீங்க, கொடுத்த வேலையை செய்கிறீங்க, அப்ரைசல் டைமில் கேட்குறாங்களே இன்க்ரிமெண்ட் ஏன் நீங்கள் கொடுக்கல, எந்த வேலை கொடுத்துருக்குறோமோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. நம்ம என்ன செய்கிறோம், சில இடத்துல we are contributing more to show that I am capable. நிறைய இடத்துல ப்ரொமோஷன் நானே கேட்டிருக்கிறேன். if you want to be promoted, what is the special you can give to the organization? உன்னால் இன்னும் தனியாக செய்ய முடியும். இருக்கிற வேலையை செய்கிறதுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் என்ன பண்ணுறது? what is that new you have given? என்னத்தை புதுசாக கொடுத்துருக்கு, எதுக்காக அவனை ப்ரமோட் பண்ணணும்? ஆண்டவரே பிரேக் த்ரூ அபிஷேகம். அந்த 65 77 வரை அந்த ஊழியத்தில் ஒரு தூணா இருந்த ஒரு மனிதர். ஐசோலேஷன், யாருடைய வாழ்க்கையில் ஐசோலேஷன் வருகிறதோ, யாருடைய வாழ்க்கையில் தனித்து விடப்படுகிறார்களோ அந்த இடத்துல பெயர் சபா வனாந்தரத்தை இறங்கின ஆண்டவர் இன்றைக்கு இறங்குவார். என்ன ஐசோலேஷன் பாதையில், என்ன தனித்து விடப்பட்ட பாதையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் அந்த யாக்கோப்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கரம் பிடித்து நடத்துவார். என் கையில் எதுவுமே இல்லை, அவர் கரத்தில் எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை என்ற கவலையில் துணையாளர் என்னை விட்டு விலகல. இன்னைக்கு எது உங்க கரத்தில் இருக்குதோ இல்லை, யார் உங்க கூட இருக்காங்களோ அப்பா உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி என் பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்தர திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். பாருங்க, கூட வந்து நடத்தி யோசேப்பையும் காண வைத்து யோசேப்போடு போய் அந்த ஆசீர்வாதமான நாட்களுக்குள் நடத்தினார்.
அதனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறக்கிறது இல்லை. கர்த்தர் என்னை மறந்துட்டாரா, என்னை கைவிட்டுட்டாரா? இல்லவே இல்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிற ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். அப்படி நம்ம எழுந்திருந்த தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை மறவாமல் நினைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயமாக என்னை நடத்துவதற்காய் நன்றி. ஆண்டவரே, எபிரேயர் 6:10 உங்கள் நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம், இதற்காக நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, இதற்காக நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, அன்புள்ள பிரயாசத்திற்காக வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் மேல் இருக்கிற அன்பில், உங்கள் மேல் இருக்கிற நேசத்தில் இன்னும் பிரயாசப்படுவாண்டவரே, இன்னும் பிரயாசப்படுவாண்டவரே. தேவனுக்கென்று நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பிரயாசமும் கர்த்தர் நினைவு கூறுகிறார், கர்த்தர் நினைவு கூறுகிறார். இப்போவே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபவாச நாட்களில் எந்த ஊழியத்தில் நான் இன்னும் தேவனுக்காக எழுமணுமோ, எந்த ஊழியத்தில் இன்னும் நான் விதைக்கணுமோ, எந்த இடத்துல என் நேரத்தை கொடுக்கணுமோ அதற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அதற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் கர்த்தர் என்னை வைத்து இருக்கிறீர். இந்த ஆலயம் நாங்கள் இணைந்து கட்டுகிற ஆலயம், இந்த ரெகபோத் ஊழியம் நாங்கள் இணைந்து கட்டுகிற ஊழியம். உமக்காக நான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாட்கள் வரும், நான் நெகேமியா போல சொல்லணும், நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காக செய்த நற்கைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளோ. ஒவ்வொருவரும் அதற்காக ஆயத்தமாகணும். உபவாச நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தில் கொடுக்கணும். அந்த பாரத்தோடு ஏக்கத்தோடு அந்த அபிஷேகத்தில், அவர் கொடுக்கிற அபிஷேகத்தில், ஆவியான நடத்துகிற பாதையில் உங்களை அப்படியே நீங்கள் டெடிகேட் பண்ணி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவ மகிமை வெளிப்படுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுறது வித்தியாசமாக இருக்கும். எந்த இடத்துல டிலே ஆயிருச்சு, கைவிட்டார் நினைக்கிறீங்களோ, இல்லை, அப்பா அவங்கள கைவிடலை. ஏற்ற வேளையில் தூக்கி எடுப்பார், ஏற்ற வேளையில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், ஏற்ற வேளையில் காரியங்கள் மாறோ. கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்த வல்லமையுள்ளவர். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே ஆயத்தமாகி எங்கூட சொல்லுங்க, ஏதும், என்னோட சொல்லுங்க முதல்ல, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகல, என்னை விட்டு விலகல, என்னை விட்டு விலகல. உங்க கூட தான் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு கொடுக்கிறோம். உங்களோட அப்பா இருக்கிறார், உங்களோட ஏசப்பா இருக்கிறார். அந்த கிருபை இருக்கிறது. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. யார் கூட இருக்கிறாங்க இல்ல, யார் என்ன நடத்துறாங்க இல்ல, யார் என்ன கைட் பண்றாங்க இல்ல, அவர் கூட இருக்கிறார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புமை இறுதி வரை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவாண்டவர் உங்களை இறுதி வரை. Thank you Jesus. என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவார். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. உங்களை நம்பு ஆண்டவரே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. அப்பா நடத்துவாருங்க. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவார், ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவார். ஒவ்வொருவர் மேல தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா இல்ல. யாக்கோபின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். உங்கள் முன்னும் பின்னும் வலதும் இடதும் மேலும் கீழுமா என் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். எந்த இடத்துல நம்ம தனியா நடந்து போகல. அப்பா கரம் நம்மோடு பலமா இருக்கிறது, அப்பா கரம் நம்மோடு பலமா இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை பற்றி கொள்ளுகிற, உங்களை பற்றி கொள்ளுகிற யாக்கோபை கருவில் இருந்து கல்லறை வரை நடத்தது என் தேவ வல்லமை, தேவ கிருபை. எங்களையும் நடத்த வல்லமை உள்ளது, எங்களையும் நடத்த வல்லமை உள்ளது. அர்ப்பணிக்கிற உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிற. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கென்று காரியங்களை செய்யும்படியாய், ஆண்டவரே என் சக்திக்கு உட்பட்ட, என் சக்திக்கு மீறின, என்னால் என்ற காரியத்தை உங்களுக்கு செய்யும்படியாய் அர்ப்பணிக்கிறேன். நீங்க நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம், என் மேல நினைவாய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். எதுலையும் நீங்க மனசு விட்டுறாதீங்க. அப்பா அவங்க மேல நினைவா இருக்கிறார். எந்த இடமா இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அப்பா அவங்க மேல நினைவா இருக்கார். உங்களை கைவிடவே இல்லை, உங்களை கைவிடவே இல்லை. அற்புதமாய் அதிசயமா உங்களை நடத்துவார். கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட பலமா இருக்கும். அப்பா மகிமையா உங்களை நடத்துவார். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆன்லைனில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக வாழ்த்து சொல்லுகிறோம். God bless you.